எளிமையான மக்களுடைய வாழ்க்கையை, வலியை, தேவையை சொல்கிறதுக்கு இங்கே பெருசாக மேடைகள் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு ராஜ மேடை அமைச்சு கொடுத்துருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள், அவர் இசை மூலமாக. அதில் ஒரு சின்ன குரலாக நானும் இருக்கேங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அந்த அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஜய் சேதுபதி அவர்கள், டைரக்டர் லெனின் பாரதி அவர்கள், இந்த மொத்த டீம் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஒரு நாள் நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். அதில் வந்து ராஜா சார் சொல்லியிருந்தாங்க, அன்னக்கிளி படம் பண்ணும்போது அன்னக்கிளி ஒன்றை தேடுதே பாட்டை வந்து நதிக்கரையில் தான் பிக்சரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு விஷுவல் ஏதோ தோணுச்சு, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. அதுக்காக ஒரு வயலின் செக்ஷன் பண்ணியிருந்தேன்னா, தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம், இதை வந்து அவங்க கையில் ஆக்ஷனோட பண்ணி காமிச்சாங்க. தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம் தரதம். ஒரு நதியில் இருக்கிற அலை வந்து எப்படி பெருசாக ஆரம்பித்து எப்படி போய் கரையில் உடஞ்சிருமோ அதை வந்து வயலினில் இசையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த இசையை பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தியான்னு அன்னைக்கு சொல்லலை. ஒரு 30-40 வருஷம் கழித்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ கேட்கும்போது கேஷுவலாக அது சொன்னாங்க. ஸோ ஒரு கலைக்கு எப்படிப்பட்ட உயிரை நம்ம கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ உழைப்பு சிந்தனை அது பின்னாடி இருக்கணுங்கிறது வந்து அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது எனக்கு. என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. அந்த அன்னைக்கு ஆரம்பித்து சரி எவ்வளோ விஷயங்கள் அவர் இசையாக மாற்றிருக்காரு. ஒரு இது பூங்காத்து திரும்புமால குயிலோசை இசையாக இருக்கும், சின்ன தாயவல்ல ரயிலோசை இசையாக இருக்கும், மௌனமான நேரம் மௌனத்தை இசையாக்கியிருப்பார், ஜனனி ஜனனியில் தியானத்தை இசையாக்கியிருப்பார், மண் வாசனை அன்னக்கிளியில் மண் வாசனை இசையாக்கியிருப்பார், பொத்தி வச்ச மல்லிகை முட்டில் பெண் வாசனையை இசையாக்கியிருப்பார். ஸோ அவரை பற்றி எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் பத்தாது. அவரோட இசையில் நான் இன்றைக்கி எழுதுகிறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த படமும் வந்து நான் படம் பார்த்துட்டேன். நான் பார்த்த படங்களே மிக நேர்மையான படம் இது. எளிமையான மக்களோட தேவை என்ன, உழைக்கும் மக்களோட வாழ்வியல் என்ன அப்படிங்கிறது வந்து இதை விட நேர்மையாக ஒரு படமாக சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லணும். அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு, இந்த கேள்விப்பட்டதுனா நிறையா பாட்டு எழுதுகிற அப்படின்னு. சந்தோஷம், ஆனால் ரொம்ப ஸ்டூடியோவிலே இருக்க அப்படின்னு கேள்விப்படுறேன். நைட்லாம் ஒழுங்காக தூங்குறது இல்லைன்னு. உடம்பை நல்லா பார்த்துக்கோ, உடம்பை நல்லா பார்த்துக்காது எவ்வளோ பேர் எப்படி இருக்குது வாழ்க்கைன்னு நீ பார்க்குற, அதெல்லாம் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அன்பு அவருக்கு நேரமே இல்லை. எவ்வளோ படம் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நேரம் இல்லாத டைம்லேயும் இதை அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையும் வழியும் புரிஞ்சவர், அதை பிரதிபலிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்து பண்ணுறவர். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சரி. இந்த படத்தை லெனின் பாரதி சார் அவ்வளோ நேர்மையான ஒரு கிரியேட்டர். இதில் நடித்தவங்களும் சரி, ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், எடிட்டிங் அவர் சார் எல்லாருமே ஒரு அவ்வளோ அழகான ஒரு பிரதிபலிப்பு இந்த படம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜா சார் வந்து அவர் இசையில் மேற்கு மலை அடிவாரம் அப்படின்ற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ அந்த பாடலை பற்றி நான் பேச போகிறது இல்லை, ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஐ எம் கோயிங் டு டை அப்படின்ட்டு. அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 50 பேர் 60 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சென்ஸ்லன்னு எனக்கு புரியல. ஸோ அந்தளவு சந்தோஷம் எனக்கு. என் வாழ்க்கையில் இது ஒரு என்னோடய சந்ததிகளுக்கு இது ஒன்று பெருமையாக சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அவர் பேரில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து அவரை இசைஞானின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அது இசைஞானி இல்லை, கலைவாணி. நன்றி. வந்திருக்கும் நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மேர்பாலா. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி நான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் ஆரஞ்சம் டைம் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். 2வது அவர் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தில் நடிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இசைஞானி ஐயாக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் லெனின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் நான் எப்படி அவருக்கு நட்பாக ஃப்ரெண்டாக ஆனேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நல்ல மனிதர். இந்த படத்தில் ஒரு 80 பேர் வேலை செஞ்சாங்க. இந்த 80 பேரில் ஒரு 20 பேர் ஷூட்டிங்க்கு நாள் முன்னாடி வந்திருந்தாங்க. ஒரு 60 பேர் வந்து இவர் ஒரு படம் பண்ணுவார், இவர் படத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த 60 பேரும் அவருடைய குணத்துக்காக வந்தவங்க. அது ரொம்ப அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணத்தோடு வந்துகிட்டே இருக்காங்க. அவர் நிறைய நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அவரை பற்றி நிறைய பேசலாம். மேடைகளும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இந்த படத்தில்
எனக்கு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். என்னை நம்பி இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல், ஒரு மலையாள ஒரு வில்லனாக நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து என்னுடைய முதல் படம். ஆனால் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து ஜோக்கரில் இசை கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சினிமா வேர்ல்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண படம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த படம் பார்த்து தான் ஜோக்கருக்கும் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னை சேது சார் தான் கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. எனக்கு நம்பவே முடியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்படி தான் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படம் அதுவே விஜய் சேதுபதி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் வந்து இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. நான் ரொம்பவே அவருடைய ஒரு பெரிய பிக் ஃபேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வரும்போது எதுவுமே சொல்ல முடியல. இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.